அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெட்டாஃபோர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து ஒவ்வொரு அப்டேட்டு புதுசாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா மெட்டாஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ டெய்லியும் ரெகுலராக நான் வந்து ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவும் பொதுவாக போடல. ஸோ அந்த வீடியோஸும் இருக்கும். இது வந்து ஒன்லி மெட்டாஃபோர் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ 2 வகையான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று ரெகுலராக நடக்கக்கூடிய கிரிப்டோவோட வீடியோஸும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் வீடியோஸும். ஸோ மெட்டாஃபோர்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேல் ரெகுலராக வரும். நீங்கள் ஏதாவது மெட்டாஃபோர்ஸில் அப்டேட் வேணும்னா தமிழில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட் கிரிப்டோவோட அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ டைட்டில் பார்க்கும்போதே தெரியும் அது வந்து பிட்காயின் சம்மந்தப்பட்ட அப்டேட்டா இல்லைனா மெட்டாஃபோர் சம்மந்தப்பட்ட அப்டேட்டான்னு சொல்லிட்டு ரெகுலராக வீடியோ போடணும் நானும் முயற்சி பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ மெட்டாஃபோர்ஸ்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலிகன் பிளாக் செயினில் வந்து டாய மூலிமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்துடாதீங்க என்ன ப்ரோ இது மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். பெரிய லெவலில் நம்ம டீமில் இருக்கிறவங்களாம் இன்கம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து மெட்டாஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாசிக் பிளான் தெரியும், யூனிட்வர்ஸ் பிளான் தெரியும். இப்போ யூனிட்வர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அப்கமிங்கில் வரப்போகிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் காயின் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபோர்ஸ் காயினை வந்து சேல்ஸும் போட்டுக்க முடியும். கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து பேர் டு பேர் மூலிமா சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாலெட்டில் வந்து 1774 ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரியா? ஸோ இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறது? உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோர்ஸ் காயின் இருந்ததுன்னா எப்படி சேல்ஸ் பண்ணுறது? அதுக்குன்னு இதே ரேட்டில் மொத்தமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லலை. எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ 2.77. சரியா? ஸோ இப்போது நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் பேலன்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் இப்படி வரும். சென்டு, டெபாசிட், ஸ்வாப்பு, ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அது சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வராது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட்வர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூனிட்வர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சில அப்டேட் வருது. மைனிங் பண்ணக்கூடிய விஷயங்கள், எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அதுவும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூனிட்வர்ஸ் பேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அகைன் வந்து இந்த 3 கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் செல் எம்எஃப்எஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த எம்எஃப்எஸ் யாருக்கு போகுது சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு யாரெல்லாம் நியூவாக ஐடி போடுறாங்களோ அந்த ஐடி போடுறவங்களுக்கு வந்து இந்த எம்எஃப்எஸ் போய்டும். அவங்க யூஸ் பண்ணுற டாய் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போடுறதுக்கு டாய் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. டாய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின். ஓகேயா? யூஎஸ்டிடி மாதிரி ஸ்டேபிள் காயின் பாலிகன் பிளாக் செயினோடது. அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். அது நீங்கள் பைனான்ஸில் அனுப்பியோ இல்லை உங்கள் டீமுக்குள்ளே அனுப்பியோ வந்து காசாக இமீடியட்டாக நீங்கள் எந்த ரேட்டுக்குள்ளே பண்ணுறீங்களோ அது வாங்கிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த $4930 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் சேல்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1774 எம்எஃப்எஸ் இருக்குது. மேக்ஸிமம் இப்படி செலக்ட் பண்ணால் எவ்வளோ இமீடியட்டாக சேல்ஸ் ஆகாது. 2-3 நாள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். ஏன்னா ஆப்போசிட்டில் யார் வாங்குறாங்களோ பேர் டு பேர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பண்ணி தான். கொஞ்சம் பார்சியலாக சேல்ஸ் ஆச்சுன்னா திருப்பி வந்து க்யூவில் லைனில் நிற்கும். க்யூ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்று ஒன்றா சேல்ஸ் ஆகும். சும்மா நான் ஒரு சேல்ஸ் மட்டும் நான் வந்து போட்டு காட்டுறேன். ஒரு எம்எஃப்எஸ் வந்து 2.77. ஓகே, செல்லுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு பாஸ்வேர்டோ இல்லை ஃபிங்கர் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு காயின்லாம் போட்டிங்கன்னா இமீடியட்டாக ஆகிடும். ஒரு காயின் 10 காயின்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு பாருங்கள். இப்போவும் வாங்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யாருக்காவது ஃபோர்ஸ் காயின் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எப்படி வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த காயின் 0.25 இருந்தது கரெக்டாக 1 இயரில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2.77. இது வந்து ஒரு கம்யூனிட்டி காயின். ஓகேயா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வாங்கினாலும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 இயரில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு $10லேருந்து $20 போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. லாங் ரனில் பெரிய லெவலில் உங்களுக்கு க்ரோத் ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாஃபோர்ஸில் இந்த ஃபோர்ஸ் காயினை பேஸ் பண்ணி வருது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சேல்ஸ் போட்டிருக்கேன். இந்த கியூ லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் டர்ன் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு 9335 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வேணாம், நான் சேல்ஸ் கேன்சல் பண்ணணுன்னாலும் கேன்சல் போட்டுக்கலாம். ஸோ யாரோடது வந்து பார்த்திங்கன்னா பேர் மேட்ச் மாதிரி ஆகுதோ, புதுசாக யாரெல்லாம் ஐடி போடுறாங்களோ அப்போ வந்து இந்த $1 வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து ஆகிடும். ஓகே, ஆயிடுச்சுன்னா நமக்கு டாயா வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம வாலெட்டில் வந்துடும். அது ஃபண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை கேன்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, கேன்சல்ன்றதை கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கேன்சல் வந்து ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம எம்எஃப்எஸ் சேல்ஸ் பண்ணுறோம். இதிலேயே டேரெக்டாக பை பண்ண முடியுமானா, டேரெக்டாக இப்போதைக்கு பை பண்ண முடியாது. ஒரு வாரத்தில் 10 நாள் வந்து 2.77 இப்போதைக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய கால்குலேஷன் இருக்குது. மொத்தம் வந்து இந்த காயின் வந்து 58 கோடி காயின். அதில் 46 கோடி காயின் வந்து யூனிட்வர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 43 கோடி காயினோட வந்து மல்டி மைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு டேரெக்டாக மார்க்கெட்டில் விட்டால் ரேட் இன்கேஸ் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே பேர் டு பேருன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதுனால கொஞ்ச நாள் இருக்கும். அதாவது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் கம்மியானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் ரெண்டுமே வரும். அப்போ நீங்கள் டேரெக்டாக பை பண்ணிக்கலாம். இல்லை இப்போவே வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எவ்வளோக்கு வேணும்னாலும் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் ஒரு 50,000 இல்லை ஒரு 10,000 20,000 வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து எப்படி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட்வர்ஸ். எனக்கு வந்து ஃபோர்ஸ் காயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெட்டாவர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த மெட்டாவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த பிட்ஃபோர்ஸ் காயினை வர வைக்கிறது அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட்வர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து மொத்தம் வந்து 9 டனல் இருக்குது. ஓகே, அதாவது மெட்டாவர்ஸ்குள்ளேயே 9 டனல் இருக்குது. அந்த 9 டனலில் நம்ம எத்தனை லெவலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம்? 9 லெவல் இருக்குது மொத்தம். நம்ம மினிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 3 லெவலு. ஸோ 3 லெவல், ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு $50 ஆகும், செகண்ட் லெவலுக்கு $100 ஆகும், தேர்ட் லெவலுக்கு $200 ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லெவல் பண்ணும்போது நம்ம 3 லெவலில் டனலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருக்குது. இன்னும் லான்ச்சே ஆகலை. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடுறேன். லான்ச் ஆகும்போது நம்ம இது 3 லெவல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அதில் சில ஒர்க் 4 வகையான ப்ராசஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பிட்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் பிளாக் செயின், மெட்டாஃபோர்ஸோட ஓன் பிளாக் செயினில் அந்த காயின் வருது. யாரெல்லாம் மெட்டாஃபோர்ஸில் ஃபோர்ஸ் காயின் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டிங்களோ அவங்க எல்லாருமே பிட்ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்கம் வந்து எடுக்கலாம். ஓகே, இந்த 3 லெவல் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போது 18 எம்எஃப்எஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா என்கிட்ட எம்எஃப்எஸ் இல்லை, ஃபோர்ஸ் காயின் இல்லை, டாய்னா ஒரு 50 டாய் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ 50 டாய் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஐடி போடும்போது நமக்கு ஒரு 8 எனர்ஜி காயின் கிடைக்குது. ஸோ அதுவும் நம்ம என்எஃப்டியில் பம்ப் பண்ணி சேல்ஸும் பண்ண முடியும். இது தவிர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணது இல்லாமல் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபோர்ஸ் காயினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அது மார்க்கெட்டிங் இன்கம், அதுக்கப்புறம் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் இன்கம்னா 5 லெவல்லேருந்து பார்த்திங்கன்னா 15% வரும். ரெஃபரல் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 10%, செகண்ட் லெவலில் 7%, தேர்ட் லெவலில் 4%, ஃபோர்த் லெவலில் 4% சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் காயினாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஜெனியூனான ப்ராஜெக்டாக தைரியமாக எடுத்து பண்ணலாமான்னா 100% ஜெனியூனான ப்ராஜெக்ட். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஏஜ்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்போ ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் அந்த நேமில் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா மெட்டாஃபோர்ஸ்னால் மெட்டாவர்ஸ் வரதுனால மெட்டாஃபோர்ஸ் அப்படின்றதவே மாற்றிருக்காங்க. பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேர்ல்டு லெவலில் இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. வேர்ல்டு லெவலில் மொத்தம் 150 சப் கண்ட்ரிலையும் மேஜர் கண்ட்ரியில் 59 கண்ட்ரிலையும் நடக்குது. ஓகேயா? யாராவது இந்த மெட்டாஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நான் ரெஃபரல் கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, இல்லை என்னுடைய நம்பர் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. நிறைய கால்ஸ் வரும், அதனால் அட்டன் பண்ண முடியாது. எனக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. ஏதாவது டவுட்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது தொடர்ச்சியான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து இன்றைக்கி டேட்டில் ஆரம்பிக்கிறது. ஆல்ரெடி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இருக்கும். எந்த டீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் வேறு டீமில் இருக்கேன், எனக்கு கைடன்ஸ் வேணுனாலும் நம்ம கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ டீம்.